தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் இழிவாக பேசியதற்கு ஆதாரம் வேண்டும் என்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பே நாங்களும் கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை கண்டித்திருந்தது. ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரத்தை தராமல் மேலும் மேலும் பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பொய்யான பரப்புரைகளை செய்து வருகிறார். அந்த செயலை கண்டித்து நாங்கள் பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாளை தினம் காலை 10 மணிக்கு சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட இருக்கின்றோம். தொடர்ந்து பெரியார் உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரியாரை நேசிக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த தலைமுறை கூட பெரியாரை வாசிக்கின்றது. சமீபத்திலே சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்கப்பட்டது பெரியாருடைய நூல்கள் தான். அப்படி இந்த தலைமுறை பெரியாரை நேசித்துக் கொண்டிருக்கின்ற போதே தவறான செய்தியை பரப்பி பெரியாரை எப்படியாவது அவருடைய யார் எதிர்த்தாரோ ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்த பெரியாரை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத நிலையில் அவர்களுக்கு ஒரு கருவியாக இன்றைக்கு சீமான் கிடைத்திருக்கின்றார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கினார்கள். அந்த துக்ளக் ஆசிரியரும் எச் ராஜாவும் நாங்கள் தான் அவரை இயக்குகிறோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கருவியாக இருக்கக்கூடிய சீமான் அவரை நாங்கள் வீடு நோக்கி போய் எதிர்ப்பதற்கு காரணம் அவருடைய அமைப்பு அதை சொல்லவில்லை, அவர் மட்டுமே அதை பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அவர் வீட்டை முற்றுகையிடுகின்றோம். நிச்சயமாக அவர் பின்விளைவுகள் என்பது அவர் மீது நடக்கலாம். அரசு நிச்சயம் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் அவர் மீது காவல் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் எதிர்காலத்திலே அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். காலம் கடந்தாலும் இன்னும் அதற்கான அவர் சொன்ன பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு ஆதாரம் தரவில்லை. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த மனிதராக இருப்பாரானால் ஆதாரம் கிடைக்கவில்லை, நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவரும் மன்னிப்பு கேட்கவில்லை. அவருக்கு வக்காலத்து வாங்கி வந்த அண்ணாமலையும் நான் தருகிறேன் ஆதாரம் என்று சொல்லி அவரும் இதுவரைக்கும் ஆதாரம் தரவில்லை. பெரியார் செய்ததை எல்லாம் அவர்கள் சொன்னால் மக்கள் விழித்துக் கொள்வார்கள். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் மனித இனத்துக்குமே பெரியார் பேசியது நன்மை பயத்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு பெரியாரால் தான் ஒரு சுயமரியாதை பெற்றோம். நாங்கள் பெண் உரிமை பெற்றோம் என்ற சிந்தனை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தலைசிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கமே காரணம். அதன் வழி வந்த திராவிட இயக்கங்களே காரணம் என்பது எல்லோரும் இன்றைக்கு இந்திய அளவிலே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. எல்லா துறையிலும்
முதன்மையாக இருப்பதற்கு காரணம் பெரியாருடைய தத்துவங்கள் இன்றைக்கு இங்கே நடைமுறைப்படுத்துவதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.